வணக்கம், வெல்கம் டு பரிமளா சமையல். நான் இன்னைக்கு கேரட் டிலைட் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 1/2 கிலோ கேரட்டு இந்த மாதிரி சைஸ்ல அரிஞ்சு வச்சிருக்கேன். 1 கப் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கேரட்டை போட்டுக்கலாம். அரை லிட்டர் தண்ணி அளவுக்கு ஊற்றி வேக வச்சுக்கலாம். கேரட் நல்லா வேகணும், வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்துல வச்சு பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. தண்ணியும் கொஞ்சமாக தான் இருக்குது, நல்லா வத்திடுச்சு. உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் தண்ணியோடு போடுறேன், கொஞ்சமாக இருக்கிறதால. இப்போ இதோட 1 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா 150 கிராம் சர்க்கரை இருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நான்ஸ்டிக் கடாயை வச்சுட்டு இந்த அரைச்ச கேரட்டு இதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணும். மாற்றி மாற்றி கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சின்ன பர்னரில் கூட வச்சு ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கலாம். அடி பிடிக்காமல் வரும். அப்போ தான் இந்த கன்சிஸ்டன்சி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினோடனே அதுவே கெட்டியாகிடும். இந்த மாதிரி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடும். இந்த மாதிரி நல்லா ஆறினவுடனே ஒரு குழி கரண்டி எடுத்துக்கின்னு இதில் இப்படி டேப் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே அளவாக வரும், எல்லாம் ரவுண்டு பண்ணிக்கலாம். கையில் நெய் தடவின்னு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுக்கலாம்.
நான் இது தேங்காய் வந்து அந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து துருவி லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். அதில் இதை போட்டு புரட்டி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணி தேங்காயில் போட்டு எடுத்து வச்சிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.